பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். உங்களுக்கு ஒரு கவலை இருக்கிறது. எங்கள் வீட்டு குலதெய்வம் எங்கள் வீட்டிலே நடமாடிக்கொண்டு இருக்கிறதா? இந்த அறிகுறிய நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கா? நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்கள் வீட்டுல உங்களுடைய குலதெய்வத்தினுடைய கடாட்சமும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய நடமாட்டமும் உங்களது வீட்டிலே என்றும் இருக்கும். காலையில ஏந்திரிச்சுன்னு ஒரு டயர்ட்னஸே இல்லை, இன்னைக்கு பிரிஸ்கா இருக்குடா, கிடுகிடுன்னு போய் வாசத்தளிச்சு கோலம் போடணும்னு நீங்க கை காலெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு எல்லாம் பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணி நல்லா கிடுகிடுன்னு வந்து ஒரு சந்தோஷமா ஒரு கோலத்தை போடுறீங்க. அப்படியே ஒரு காத்து உங்களை அடிச்சுட்டு அப்படியே போகுது, ஜில்லுன்னு ஒரு காத்து. 2 நிமிஷத்துல அந்த காத்து இல்ல. சரின்னு இதெல்லாம் சாத்திட்டு கதவை சாத்திட்டு கிரில் கேட்டை சாத்திட்டு உள்ளார வரீங்க. உள்ள வரும்பொழுது ஏதோ ஒரு மூலையில பள்ளியுடைய சத்தம் உங்க காதுக்கு விழுது. ஆனா எங்க திரும்பி பார்த்தாலும் அந்த பள்ளி இல்ல. அதுக்கப்புறம் நேரம் சரி நம்ம காஃபிக்கு ரெடி பண்ணுமே கிச்சனுக்குள்ள வரீங்க. ஒரு நெய் வாசனை வருது. இந்த வாசனைலாம் நான் கேட்டதே கிடையாது, ஆனா இப்ப வருது, நெய் வாசனை வருது. இதெல்லாம் உங்களது குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் உங்க வீட்டுல அப்படியே ஒரு சேர இருந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். அதுக்கப்புறம் நேர பூஜரும் போறீங்க. இனம் பிரியாத ஒரு சந்தோஷம் உங்களுடைய மனசுல இன்னைக்கு இருக்கு, ஜம்முன்னு இருக்கு. என்னன்னு தெரியல. நேற்று தூங்கும் போது கூட மனதிலே சில சஞ்சலங்கள் இருந்தன. போய் படுத்தேன், நல்லா தூங்கிட்டேன். ஆனா ஏந்திர சொன்ன இவ்வளவு விஷயங்கள் எனக்கு நடக்குதுங்கும் பொழுது நீங்கள் செய்த பூஜைகளும் நீங்கள் செய்த நல்ல விஷயங்களும் உங்கள் வீட்டின் உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டிலே கொண்டு சேர்த்திருக்கிறது என்று அர்த்தம். மனசு சந்தோஷம், பாசிட்டிவ் எனர்ஜி எங்க போனாலும் நடக்குது. திடீர்னு காலையில ஒரு போன் வருது, மா நேத்து ஒரு விஷயம் சொன்னீங்களம்மா, இன்னைக்கு உங்களுக்கு 1000 வந்துருங்கம்மா, பேங்க்ல லோன் போட்டிருக்கேன் வீட்டுக்கு, பேங்க்ல லோன் போட்டிருக்கோம் வீட்டுக்கு, இத்தனை நாள் வரைக்கும் நடையா நடந்தாச்சு, நடக்குமான்னு தெரியல, ஆனா இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு போன் வருது, உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு, உங்க வீடு ரெடி ஆயிடுச்சு, லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. இந்த அறிகுறி எல்லாம் உங்களுக்கு நடந்துட்டே இருந்ததுன்னா குலதெய்வத்தினுடைய கடாட்சம் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். எல்லா நன்மையாவே நடக்கும். அதாவது சொல்லுவாங்கல்ல, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க அப்படியே கண் கொண்டு பாருங்களேன், எதெல்லாம் நடந்திருக்கு உங்களுக்குன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஆஹா குலதெய்வத்தோட பூஜைய ரெகுலரா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. வருமா மனசு? அப்ப மன சந்தோஷம் இருக்கும் இல்லையா? எல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த மனசு சம்பந்தப்பட்ட மன சந்தோஷம் இருந்ததுனால் குலதெய்வம் உங்களுடைய வீட்டை காத்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். உடனே நீங்க எப்பொழுதும் போல குலதெய்வத்துக்கு பூஜைகள் விடாம பண்ணணும். சரி, குலதெய்வத்தோட கடாட்சம் இருக்கு, விட்டுலாமா? விடக்கூடாது. ஏன்னா உங்க குலத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் குலதெய்வம் தான். அதனால நீங்க பூஜைகளை நிறுத்தவே கூடாது, அந்த பூஜை நடந்து கொண்டே இருக்கணும். இதெல்லாம் குலதெய்வம் கடாட்சம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன். சாமி, குலதெய்வத்தை நான் கும்பிட்டுட்டு இருக்கேன், ஆனா அந்த கடாட்சம் எனக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. நீங்கள் சொன்ன எதுவுமே எங்கள் வீட்டிலே நடந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? ஒண்ணும் பண்ணாதீங்க. உங்களது குலதெய்வத்தை சீக்கிரம் போய் பாருங்க, நேரம் விளக்கேத்திட்டே வாங்க டெய்லி. அதாவது உங்க அம்மாக்கு தூண்டும், விளக்கேத்தணும்னு என்ன இருக்கும், ஆனா ஏத்த முடியாத ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். இதெல்லாம் விட்டுட்டு ஏத்துங்க, விளக்கேத்துங்க. நீங்க ஏத்துங்க, உங்களால் முடியல உங்க வீட்டுக்காரர் ஏத்தட்டும், உங்களால் முடியல உங்க பசங்க ஏத்தட்டும். ஏத்த 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 குலதெய்வம் உங்க வீடை தேடி வர ஆரம்பிக்கும். உடனே எங்க குலதெய்வம் இருந்தாலும் சரி, நேர போயிருங்க. போகும்போது எப்படி போனோம்? அரிசி, வெல்லம், நெய், இது 3 பாசிப்பருப்பு 4 வாங்கிட்டு போய் அங்க இருக்கிற அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்த, ஐயா நீங்க பொங்கல் பண்ணுங்க ஐயான்னு சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த பொங்கல் அங்க நின்னு, ஐயா குலதெய்வத்தை மனசார வேண்டுங்க. அம்மாவா இருந்தாலும் சரி, அது ஐயாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஐயா
எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் கடாட்சம் கொடுங்களேன் அப்படின்னு வேண்டுங்க. நீங்கள் உருக 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 அந்த குலதெய்வம் உருகி நீங்க போறதுக்கு முன்னாடியே உங்க வீட்டுல வந்து நிற்கும். நிதர்சனமான உண்மைங்க. யாரெல்லாம் குலதெய்வத்தை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த குலதெய்வத்துடைய கடாட்சம் என்றென்றும் இருக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்பணும். என் குலதெய்வம் என்னை காப்பாற்றும், என்னுடைய குலதெய்வம் எனக்கு முக்கியம் அப்படின்னு யாரெல்லாம் நினைத்து 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 உருகிறார்களோ அவர்களுக்கு அந்த குலதெய்வம் அரணாக இருந்து காப்பாற்றும் என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது இப்ப நீங்க போறீங்க, போயிட்டு எல்லாம் ஏத்திட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு முன்னாடியே உங்க வீட்டுக்குள்ள வந்து குடியிருக்கிறது குலதெய்வம் தான். இப்ப உங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட கடாட்சம் எப்படி இருக்கு? நான் சொன்ன மாதிரி பள்ளி சத்தம் வரும், ஒரு அருமையான ஒரு வாசனை உங்க வீட்டுல வரும். இத்தனை நாள் வரைக்கும் இல்ல. ஆனா நான் சொன்னதை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டுல இந்த வாசனையை உணர்வீங்க. உங்க கிச்சனுக்குள்ள அப்படி போய் எட்டி பார்க்கும்போது நெய் வாசனை அப்படியே மூக்க தொலைக்கும். என்னடா நெய் வாங்கவே இல்லையே, எப்படி இந்த வாசனை வந்தது? அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்ல இருந்து தட்டோட ஒரு 4-5 பேர் வந்துருவாங்க. வெத்தலை பாக்கு பழம் எல்லாத்தோடையும் வருவாங்க. ஐயா இருக்காரா? இருக்காருங்க, உள்ள வாங்க. இந்த கோவில்ல இருந்து வரவங்க கும்பாபிஷேகம், ஏதோ உங்களுக்கு இந்த பத்திரிகை வைக்கணும்னு தோணுச்சு, வந்தோன்னு தட்டு நிறையா பழத்தை வச்சு பத்திரிகை வச்சு கொடுப்பாங்க. உங்கள் அறியாமையே உங்க கண்களில் இருந்து கண்ணீர் வரும். அதுக்கு நீங்க பணம் கொடுக்கறது கொடுக்காதது உங்களோட விருப்பம். ஆனா அந்த இத்தனை நாள் வரைக்கும் இந்த கோவில்ல இருந்து ஒருத்தர் கூட உங்களை வந்து பார்க்கல இல்லையா? எத்தனையோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, யாருமே வரல. ஆனா இப்போ பழத்தட்டோட வந்து உங்க வீட்டுல உக்காந்து ஐயர்கள், அந்த ட்ரஸ்ட் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் அந்த சோஃபால ஒரு 5-6 பேர் உட்காடுறாங்க. நீங்க எழுத்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்க தட்டுல வச்சு பத்திரிகை வச்சு கொடுக்குறாங்க. ஐயா நீங்களும் வந்திருந்து நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கும் போது அந்த தட்டை உங்க வாங்கும் போது அந்த கையை பாருங்களேன், கட 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 நடுங்கும், கண்கள்ல இருந்து தண்ணீர் வரும். ஏன் தெரியுமா? குலதெய்வம் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து நேர கொண்டு வந்து இத்தனை நாள் இல்லாத ஒரு மரியாதை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னா குலதெய்வத்தோட பேச்சு உங்க வீட்டுல இருக்கு இல்லையா? இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நடக்குதுன்னா உங்க மன சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? அடுத்தது தூங்கும் போது எத்தனையோ பேர் தூக்கம் வரலன்னு பெட்டுல மொபைலை நோண்டிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். அந்த நோன்றதை நிறுத்திட்டு குலதெய்வத்தோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்களா பார்க்கலாம். படுத்துக்கோங்க, சத்தமா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. மனசார அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே தூக்கம் வரல, அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமையே நீங்க தூங்கிடுவீங்க. அதே மாதிரி காலையில ஒரு இடத்துக்கு போகணும், நான் ஏந்திருக்கணும், உங்களுடைய குலதெய்வத்திட்ட சொல்லிட்டு படுங்க. ஐயா நாளைக்கு எனக்கு வேலை இருக்குங்க. தெய்வமே யாரு? பேச்சி அம்மனா, எந்த அம்மனா, பெருமாளா, யாரா இருந்தாலும் சரி அவங்க பேரை சொல்லிட்டு நாளைக்கு எப்படியாவது ஒரு 4 மணிக்கு எழுப்பிட்டுருங்க, நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை அறியாமையே யாரோ வந்து உங்களை தட்டினா மாதிரி இருக்கும். 4 மணிக்கு அப்ப எந்திரிச்சு யாரா தட்டினது அப்படின்னு பார்த்தா மணி 4. அப்ப குலதெய்வம் உங்கள்கிட்ட பேசுமா பேசாதா? நீங்கள் பேசினால்தான் அதுவும் பேசும். நான் பேசவே மாட்டேன். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க கூப்பிட்டு பாருங்க. நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எனக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கையை இழுத்து விட்டா மாதிரி இருக்கும், இல்ல அடிச்சா மாதிரி இருக்கும், இல்ல யாரோ ஏதோ ஒண்ணு சொன்ன மாதிரி இருக்கும். என்னைக்குமே வராத பாத்ரூம் அந்த டயத்துல வரும். அப்ப போயிட்டு வந்து டயத்தை பார்க்கும்போது மணி 4. இதெல்லாம் வந்து உங்களுடைய மனசுல நீங்க குலதெய்வத்தை நினைக்கத்தான் உங்களுக்கு இத்தனையும் நடக்கும். நான் நினைக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நடக்காது. சோ இது நம்பிக்கை வச்சு செஞ்சாதான் எல்லாமே. வாழ்க்கைங்கிறது என்ன? நம்பிக்கை இருந்தாதான் நம்ம வாழ முடியும். நாளை எனக்கு விடியும் என்று நம்பினால் நாளை விடியும் இல்லையா? அதனால குலதெய்வத்தை உங்கள் வீட்டிலே ஆராதிப்பதற்கு தவற விட்டு விடாதீர்கள். குலதெய்வம் தெரியவில்லை என்றால் எப்படியாவது பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குலத்தை, என்னுடைய குலத்தை, எல்லாருடைய குலத்தையும் காக்கக்கூடியது குலதெய்வம் மட்டும்தான். பாக்கி எல்லாம் இஷ்ட தெய்வம். அதனால தயவு செய்து குலதெய்வத்தை ஆராதிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். வேற ஒன்றும் வேண்டாம்.
குலதெய்வத்தோட மந்திரத்தை சொல்றதுக்கு கத்துக்கோங்க. அதான் நம்மளை காப்பாத்தும். செய்யறீங்களா? செய்யுங்க. அருமையான ஒரு வாழ்க்கை இருக்கு உங்களுக்கு. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த வட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.